Taste the Daily. ராஜேஷ் பிரியா வணக்கம். நீங்களும் அரசியலில் இருக்கீங்க. ஸோ அரசியலில் ஒரு பெண்ணாக சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கஷ்டம்தான். அது இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னா இது 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ புரட்சித் தலைவர் மறைவிற்கு பிறகு இந்த கட்சி அவ்வளோதான், இதுக்கு மேலே யார் வரப்போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ தன்னெழுச்சியாக வந்து நின்னவங்க புரட்சி தலைவி அவங்க. ஸோ இந்த ஒரு வரலாற்று சாதனை இது எப்படி சாத்தியமானது அவங்களுக்கு? எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதை பற்றி யோசித்தாலே வந்து 1982 அந்த ரேஞ்சில் வந்து அவங்க அரசியலுக்குள்ளே என்ட்ரி பண்ணுறாங்க. அதன் பிறகு அவங்களோட அரசியல் பயணம் மெல்ல மெல்ல வந்து தலைவியாக உருவெடுக்கிறாங்க. இந்த நீங்கள் சொன்னது மாதிரி ஆணாதிக்க சமூகம் அப்படிங்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் பெண்கள்லாம் படிப்பு கூட இடைநிற்றல் தான். அந்த பெரிய பிள்ளையானோன்னு அவங்கள படிக்க விடாமல் வீட்டிலே வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. நான்லாம் கண்ணால் பார்த்த காலகட்டம் தான், அதெல்லாம் சொல்கிறேன். அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் தலைவர் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்றது எப்படி யோசித்தாலும் இன்றளவு நாங்கள் இந்த 2025 யோசித்து பார்க்கும்போதே மலைப்பாக இருக்குது. அப்போ அது மிகப்பெரிய சாதனை, நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு சாதனையாக தான் நான் பார்க்குறேன். அந்த சாதனையை அவங்க எப்படி சென்றடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா, நிச்சயமாகவே அவர்கள் மிகவும் தகுதி உள்ளவராக தன்னை வந்து தகவமைத்து கொண்டது. பெண் வந்து ஒரு சக்தி வாய்ந்தவள் தான். அந்த சக்தியை வந்து முழுமையாக உண்மையாக ஒரு இலக்கோட நான் மக்களுக்காக செயல்படுறதுக்கு களத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத முழுமையாக அவங்க நம்பி அதில் இறங்கி மிகப்பெரிய பதவியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவியை பலமுறை அவங்க வகித்து அதுலேயும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து இன்றைக்கி 9 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட மனதளவில் அவங்க விட்டு பிரிந்து போன மாதிரியே யாருக்குமே இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு இல்லை, மனசுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஒவ்வொரு பெண்களுக்குமே அது கட்சி பாரபட்சம்லாம் கிடையாது. இது திமுக காங்கிரஸ் அப்படிலாம் கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெண்கள் அனைவருக்குமே ஒரு ரோல் மாடலாகவும் அவங்க எல்லா இடத்துலையுமே நினைக்கக்கூடிய ஒரு தைரியம் வாய்ந்த இரும்பு பெண்மணி அப்படின்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். அவர்களை விட்டுட்டு யோசிக்கவே முடியல. வேற ஒவ்வொரு நெருப்பு கடலில் தான் அவங்க நீந்தி வந்திருக்காங்க அப்படின்றதான் உண்மை. ஸோ ஒரு சின்ன ஒரு திரைத்துறையிலேருந்து வந்த ஒரு பெண்ணாக மட்டும் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க அப்படின்னா சுற்றி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையிலேருந்து பெண்கள் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? பின்வாங்கக்கூடாது, எந்த விஷயத்துலையுமே பின்வாங்கக்கூடாது. பெண்கள் அப்படின்னாலே அவங்கள வந்து இந்த கேரக்டர் பற்றி பேசுகிறது, அவங்கள வந்து அந்த சபையில் அவமதித்தது, திமுகவினர் சபையில் அவங்கள எவ்வளோ கொடூரமான முறையில் அவமதித்தாங்க, இதையெல்லாம் ஒரு தூசியாக கூட நினைக்கல. அவங்க நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் யாருங்கிறத நிரூபித்து காட்டுறேங்கிற இடத்துல வந்து அவங்க எல்லா பெண்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், உங்களை நோக்கி பல்வேறு விதமான விமர்சனங்கள் வரும், பல எதிர்ப்புகள் வரும், தடைகள் வரும், அது எல்லாவற்றையும் உடைத்து தகர்த்தெறிந்து இலக்கை நோக்கி நீங்கள் ஓடணும் அப்படிங்கிறத வந்து என்னை போன்றவருக்கெல்லாம் அவங்க தான் கற்றுக் கொடுத்ததா நான் நினைக்கிறேன். என் மனசுக்குள்ளே எந்த வேதனை எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி அவர்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு உந்து சக்தி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நாமளும் வலிமையாக நம்ம செயல்படணும். ஏன்னா இந்த சமூகம் வந்து மிகவும் மோசமான சமூகம் தான். அதுவும் இன்றைக்கி இருக்கிற நிலையில் இந்த சமூக வலைத்தளங்களை வச்சுக்கிட்டு பெண்களை எல்லா பக்கமும் கெட்ட கெட்ட வார்த்தைகளில் ஆபாசமான வார்த்தைகளில் திட்டுறது இதெல்லாம் இன்றைக்கி இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுது. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான விமர்சனங்களாக இருக்கட்டும், அது இத்தனை ஆண்டுகளாகியும் குறையலை, மீண்டும் மீண்டும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது நாம் வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் எப்படி வந்து இங்கே நிலைத்து நின்று என்றுமே நிற்க போகிறாங்க. இந்த வையகம் உள்ளவரை அவருடைய புகழ் வந்து மங்க போகிறதில்ல, ஓங்க போகுது. இந்த நினைவு வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தலைமுறையில் உள்ள பெண்கள், தமிழகம் அப்படின்னாலே ஒரு பெண் அப்படின்னாலே முதலாக பொது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். ஏன்னா அவர்கள் பற்றி பேசும்போது உலக அரங்களை எப்படி பார்த்தாங்க, அமெரிக்காவில் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது, அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் அவங்க பெயரில் சமூக சேவை மையங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. 2011 ஹிலாரி கிளின்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க வந்து நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு சென்னைக்கு வந்து அவங்கள சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி உலக அரங்குலையுமே அவருடைய பெயர் அப்படிங்கிறது ஒரு மாநிலம், இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துடைய ஒரு முதல்வர், ஆனால் உலக அரங்கில் அவங்களோட புகழும் பேரும் சென்றிருக்குன்னா அவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட்லாம் அது மாதிரி. அதை எப்படி நம்ம அந்த சீர்திருத்தம், அரசியல் சீர்திருத்தம் அப்படிங்கிறது எப்படி வரும், ஒரு பெண் எப்படி முன்னேறணும், அந்த ஏழை எளிய பிள்ளைகள் எப்படி முன்னேறணும், அப்போ அந்த சொசைட்டியை முழுவதுமாக சிந்தனை செய்து அந்த சிந்தனையை அப்படியே செயல் வடிவப்படுத்தி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு தீர்வு என்ன, அந்த தீர்வை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்,
அந்த நாலேஜ் வந்து சாதாரணமான விதமாக நம்ம பார்க்க முடியாது. அது வெரி பிக் லீடர்ஷிப் குவாலிட்டி தான். மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தலைமை பண்பு, மக்களை நேசிக்கிறது. சகோதரிகளும் சொன்ன மாதிரி அந்த அவர்களுடைய வாழ்வோட கலந்த மாதிரி, பெண்களோட குழந்தைகளோட அவர்களோட கலந்து யோசிச்சு ஒவ்வொரு இடத்துலையுமே தான் அப்படிங்கிற இடமே இல்லை, மக்கள் அப்படிங்கிற இடம் மட்டும்தான். அவங்க சொன்ன அந்த பேசக்கூடிய அந்த மேடையில் பேசக்கூடிய மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படிங்கிறது எங்கே பார்த்தாலும் ஒழிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி. இன்னைக்கு கேட்கும்போது அவங்க குரல் இந்த இடத்துல நிச்சயமாக அவங்க ஆத்மா இருக்கிறத நான் நம்புகிறேன். அவர்களுடைய குரல் வந்து இங்கே ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த மக்களை பெற்ற மகராசி, இந்த பெயர் அவங்களுக்கு எவ்வளவு பொருந்தும், எதுக்காக? மக்களை பெற்ற மகராசி தான். உண்மையாகவே அம்மா என்றால் அந்த சொல் வந்து அவங்களுக்கு தான் சொந்தம். மக்கள் வந்து இன்னைக்கு 9 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது இல்லை. ஒரு நிமிடம் நினைச்சா எல்லாருக்குமே அந்த இடத்துக்கு போன பல பெண்கள் கதறி அழுத காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுதான் அந்த இடத்துல தான் அவர்கள் வந்து ஏன் இந்த அளவு மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு நபராக போடுறாங்க. நிறைய படிக்கிறோம்ல, அவங்க இறந்த பிறகு 1 வாரம் உணவு சரியாக உண்ணாதவர்கள், 2 வாரம் உடல்நிலை சரியில்லாமல் போனவங்க, அந்த துக்க செய்தியை கேட்ட உடனே தன் வீட்டில் அந்த இறப்பு நிகழ்வு நடந்ததாக தான் நினைத்து தமிழகத்தில் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் துன்பத்தில், அந்த இடம் தான் அவங்க எல்லாருமே அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் மாதிரி. அந்த மக்களை பெற்ற மகராசியம்னா ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருப்பதை விட அவங்க மறைந்த பிறகு அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டமும் அது தாக்கமும் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கோ அதுதான் அவங்களோட பெருமை. அந்த பெருமை வந்து நம்ம கண்கூட பார்த்தோம். சமகாலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்து அதை பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு மக்களை பெற்ற மகராசிங்கிற பெயர் வந்து உண்மையாகவே பொருந்தும், எந்த காலத்துலேயுமே பொருந்தும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். திட்டங்களே பல திட்டங்கள் நுணுக்கமாக மைன்யூட்டாக செயல்படுத்தியிருக்காங்க. இந்த லேப்டாப்பே வந்து மைன்யூட்டாக அன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு பெரிய வேலைகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் வந்து அன்றைக்கு அம்மா கொடுத்த லேப்டாப்னால தான் இந்த வேலைக்கு நாங்கள் வந்ததுக்கான அடிப்படையான நாலேஜை நாங்கள் இந்த லேப்டாப்பை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டோம். எங்கள் குடும்பத்தில் லேப்டாப் அப்படிங்கிறது எட்டாத ஒரு கனவு, நாங்கள் என்ன நினைச்சாலும் எங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அதெல்லாம் மிகச்சிறப்பு. அதான் ஒரு கல்வியில எப்படி சிறந்தவங்களாக மாற்றுறது, பொருளாதாரத்தில் பெண்களை எப்படி மேம்படுத்துறது, மகளிர் சுய உதவி குழுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நின்று யோசித்து. இந்த பாலூட்டும் அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏர்போர்ட்லலாம் போகும்போது பார்ப்போம். இதையே நம்ம மாநிலத்தில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அங்கே எல்லாமே இருந்தது, எல்லாமே வந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு வந்து பராமரிக்க தவறி விட்டது திமுகங்கிறது வருத்தமாக இருக்குது. அது மாதிரி அனைத்து மகளிர் காவல் நிலையமாக இருக்கட்டும், மகளிர் சார்ந்து சிந்திக்கும் போது யார் என்ன மகளிருக்கு எதிராக எந்த குற்றம் நடந்தாலும் ஒரு போல்டு டெசிஷன் எடுப்பாங்கல்ல, அந்த டெசிஷனுக்கு சான்ஸே இல்லைங்க. இன்னைக்கு எவ்வளவு குற்றங்கள் நடக்குது பெண்களுக்கு எதிராக. இன்னைக்கு என்னன்னா அவங்களுக்கு சுயநலமாக வேண்டும் என்றால் எது வேணாலும் பேசுறாங்க, தீண்டிப்பார்லாம் பேசுறாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கும்போது பேசுவதற்கோ ஒரு முடிவெடுத்து ஒரு போல்டா பெண்ணுக்கு எதிராக நடந்தா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இங்க யாருமே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு உரிமைகள் அப்படின்றது நிலைநாட்டப்பட்டது. இப்போ திருமதி நாச்சியால் சுகந்தி பேசுறப்ப சொன்னாங்க, இப்போ அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு பரவலா மக்கள் எல்லாரும் பேசுறதை கேட்க முடியும். ஸோ அப்ப நடந்தது, அவங்க பண்ணதை இப்போ இந்த அரசு என்ன பண்ணலை? இப்போ வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு இப்படி இருக்குங்க. பொதுவாக அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மக்கள் பேசிக்கொள்வார்கள். ரயில் ஏறி இந்த கூலிப்படையினர்லாம் வெளியில் போயிடுவாங்க, தமிழ்நாட்டை விட்டு வெளியில் ஓடிடுவாங்க, ரவுடிசம் இருக்காது, சட்ட ஒழுங்கு இங்கே வந்து மெயின்டைன் பண்ணப்படும் அப்படிங்கிற விஷயம் பேசு பொருளாக. இன்றைக்கி பாருங்கள், அரசு வழக்கறிஞரை கூட அலுவலகத்துக்குள்ளே போந்து வெட்டுறாங்க. அப்போ இந்த இடம்தான் நாளுக்கு நாள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக அம்மா இருந்திருந்தா இந்த அளவுக்கு நடக்க வாய்ப்பே இருந்திருக்காது. பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் எல்லா இடங்களிலும் நடக்குது, பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில், பொது இடங்களில், இன்று பல்வேறு இடங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குதுல்ல. இது மாதிரியெல்லாம் அம்மா இருந்திருந்தா நடந்திருக்காது. இது வந்து கட்சி பாரபட்சம் கிடையாது, தமிழகத்தோட ஒற்றை குரலாக ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயுமே வேணா அவங்க கட்சிக்காக வெளியில சொல்லாம வேணா இருந்திருக்கலாம், ஆனா அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிறது அம்மா அவர்கள் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது அப்படிங்கிற இடம் வந்து ரொம்பவே பெண்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இதெல்லாம். ஏன்னா அந்த காவல்துறையினர் சுதந்திரமா செயல்பட அனுமதிச்சாங்க, அந்த இண்டிபெண்டன்சியை கொடுத்தாங்க. அப்போதான் மக்கள் அமைதியாக இருக்க முடியுங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கீழே தான் வச்சுருக்காங்க. ஆனால் அம்மா அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, யாருமே எந்த நிர்வாகியும் காவல்துறையினரை நீங்கள் எந்த இன்ட்ரப்ஷனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம். இதுதான் அந்த லீடர்ஷிப்பில் சொல்லிக்கிட்டே போனோம்னா இந்த ஒரு நிகழ்ச்சியோ 10 நிமிடமோ போதாது. அவங்களோட குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டிஸே வந்து ஒரு புத்தகமே போட்டு, ஒரு புத்தகங்களில் பல புத்தகங்கள் போடலாம். அவங்களோட அறிவு, அவங்களுடைய மக்கள் சார்ந்த அன்பு,
அவங்களுடைய நுட்பமான பல திட்டங்கள், அந்த திட்டங்களை அவங்க எப்படி யோசிச்சாங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, இத்தனை கோடி மக்கள் உள்ள இடத்துல இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு டெசிஷன் எடுத்து சில விஷயம் சாத்தியமே படாதுன்னு நினைப்பாங்க. இப்போ அம்மா உணவகமே வந்து சாத்தியமாகுமான்னு பல இடத்துல கேள்வி இருந்தது. அதை சாத்தியப்படுத்தி காமிச்சாங்க. அதன் மூலமாக வேலை இல்லாத நேரத்தில் உணவு உண்டவங்க எத்தனை பேர்? அம்மா உணவகத்தில் உணவு உண்ணாதவங்களே விரல் விட்டு எண்ணிடலாம் தமிழ்நாட்டில். மேபி ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் வேணால் உணவு உண்ணாமல் நானும் சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த உணவை சாப்பிடும்போது அவ்வளோ மகிழ்ச்சி. அது மாதிரி உடற்பரிசோதனை, முழு உடற்பரிசோதனை மையம், அம்மா உடற்பரிசோதனை மையம் இருக்குல்ல, அங்கே தான் நானும் போய் நான் உடற்பரிசோதனை பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் கூட ஒரு தாய் ஸ்தானத்தில் தான் நம்மளை பார்க்க தோணுது. மருத்துவம் எல்லா இடத்துலையுமேங்க என்னால் வந்து இது அதுன்னு பிரித்து பார்க்க முடியல. தொழில்நுட்பம் வரைக்கும் நம்ம பேசலாம். அப்போ ஒரு லீடர் பெரிய கல்வி அறிவு அப்படிங்கிறது, அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களால இந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமா அப்படின்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய, சகோதரி சொன்னது போல அவர்களுடைய அறிவும் ஆளுமையும் திறனும் பண்பும் நிச்சயமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்லணும். இப்போ அவங்களுடைய வழியிலே வந்ததுனால திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களுமே அந்த 7.5% இடஒதுக்கீடு நீட்டுக்கு கொடுத்தாங்க பாருங்க. அதெல்லாம் அந்த தழுவல். நான் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எப்பவுமே மக்களுக்கானது, மக்களை நோக்கி சிந்திக்கக்கூடியது, ஏழை எளிய மக்களுக்காகவே நாங்கள் செயல்படக்கூடியவர்கள். அந்த தத்துவத்தை புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்களும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி கற்றுக் கொடுத்துட்டு போனதோட தொடர்ச்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுவுமே நான் நுட்பமாக பார்க்குறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலுமே செயல்படக்கூடியவர்களாக இருக்கட்டும். அதுதான், அதனால தான் இப்போ வந்து நம்ம அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறோம் அப்படின்னா அதற்கு காரணம். இப்போ நான் ஒரு கட்சி நடத்தினாலும் அதிமுகவை பார்த்து நான் வியந்து போயிருக்கேன். ஏன்னா அவர்களுடைய செயல்பாடுகளும் மக்கள் பணிகளும் திட்டங்களும் கண்டிப்பாக நம்ம எதுக்காக அரசியலுக்குள்ளே வரோம்? மக்களுக்கு சேவையாற்ற வரோம். மக்களுக்கு சேவையாற்றியவர்களில் சிறந்த முறையில் சேவையாற்றியவர்கள் யார் அப்படிங்கிறத நான் என்னுடைய ஆய்வில் அதிமுக தான் அப்படின்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அதன் அடிப்படையில் அவர்களுடைய தலைவர்களாக இருந்தபோது வந்த திட்டங்கள் ஒவ்வொன்றுமே நின்று பேசுது. ஆஹா, இப்படி ஒரு திட்டமா அப்படி ஒரு திட்டமான்னு நம்மளை வியக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. நான் வெளிநாட்டிலையும் 8 ஆண்டுகள் இருந்திருக்கேன். அதனால் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் எப்படி வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இங்கே கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அந்த சமமான நிலை உருவாக்கணும், அந்த சமூகத்தில் ஒரு சமமான நிலையை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து படிப்பு கொண்டுட்டு வந்து படித்து முன்னேறினாங்கன்னா அங்கே சாதி மதம் இனம் எல்லாமே அடிபட்டு போயிடும். கல்வி என்ற ஒன்று வளரும் போது அந்த இடத்துல வந்து பொருளாதார மேம்பாடு வரும்போது ஒரு சொசைட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிற இடத்தை மிக தெளிவாக பிளான் பண்ணி கொண்டுட்டு போனாங்க. அப்போதான் உயர்கல்வியில் மேம்பட்டு இருக்குமே. எல்லா விஷயமே பெண்கள் அதிக அளவில் கல்வி கற்க ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், உயர்கல்வியில் மேம்பட்டதாக இருக்கட்டும். இன்றைக்கி அரசியலுக்குள்ள பெண்கள் வரணும்னாவே யாரை நினச்சி வர்றாங்கன்னா கண்டிப்பாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களை நினைத்து தான் வருவேன். நன்றி, கருத்துக்கு நன்றி. திரும்ப ராஜேஸ்வர் பிரியா, இப்போ அம்மாவோட வழியில் ஆட்சி இப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம்? அது இன்றைய தேவையே அதுதான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியில் மக்கள் ஒவ்வொருத்தரும் புலம்பி தவிக்கிறாங்க. பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நம்ம வாக்களிச்சிட்டோமே, எப்போ வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதோடைய முக்கியமான காரணமாக அவங்க தலைவர்களை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி 4 ஆண்டுகள் 3 மாதம் வந்து மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்ததுனால அந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் அப்படிங்கிற தவிப்பு இருக்குது. நான் அம்மா அவர்களை பற்றி சொல்லும்போது நிறைய திட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னோம். முதியோர்களுக்கு 60 வயசுக்கு மேலே இலவச பயண திட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. திருநங்கைகளுக்கு மாதம் உதவித்தொகை இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அவங்க காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், கைம்பெண்கள் இவர்களுக்கான தொகை, இந்த மாதிரி அதுதான் நான் சொல்கிறேன். இவங்க வந்து எக்கனாமிக்கல் அண்ட் எமோஷ்னல் இது மாதிரி 2 கேட்டகரைஸ் பண்ணி 2 விதமாகவும் மக்களை வந்து எந்த அளவுக்கு உயர்வாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போனாங்க. இப்போ அந்த மாதிரியான ஆட்சி தான் தேவைப்படுது. இப்போ வந்து எமோஷ்னலாக பாண்டே இல்லாத மாதிரி மக்கள் இருக்காங்க. மக்கள் மத்தியில் திமுக ஆட்சி மேலே வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டு வரலை. ஏன் வரலைன்னா அவர்களுக்கான ஒரு ஆட்சியை அவங்க கட்சிக்காரவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்குமான ஆட்சியை தான் கொடுத்துட்ருக்காங்களே தவிர இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கான ஒரு ஆட்சி இல்லை. அந்த சாமானிய மக்களுக்கான ஆட்சியாக ஏற்கனவே மக்கள் பார்த்து பழகிய ஆட்சி அப்படிங்கிறது அதிமுக தலைமையிலான ஆட்சி தான்.
அப்போ அந்த ஆட்சி எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் கண்கூட களத்தில் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாகவே ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது மிக விரைவில் நடைபெற போகுது. கண்டிப்பாக புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய நினைவு தினமான இன்று அவர்களுடைய ஆசையோட 100% அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் வந்து முதல்வராக வருவார் 2026. நன்றி, கருத்துக்கு நன்றி.